ஃபோர்ப்ஸ் என்ற ஒரு புகழ்பெற்ற பிஸ்னஸ் மேகசின் இருக்குது. அவங்க இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில் முனைவோர்னு சொல்லக்கூடிய ஆண்டர்ப்ரூனர்ஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் ஒரு பிஸ்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா 800 பேர் அந்த பிஸ்னஸை வந்து எதர் தே வில் குவிட் ஆர் தே வில் கோ அவுட் ஆஃப் தட் பிஸ்னஸ். Only 200 people, which is 20% of the people, they continue their business to the next year. இந்த 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா entrepreneurship, தொழில் முனைவோருக்கு இருக்க challenges are far higher than what Navy SEALs offer to the world. I am Satish, wealth consultant, author for Untold Wealth Secret books. என்னோட புக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இணையதளத்தில் இருக்குது. And www.satishspeaks.com, it's my personal website. அதில் hundreds of blogs இருக்குது. And I am a speaker. I conduct public programs. 2016 ஆகஸ்ட் என்னோட ஆண்டர்ப்ரூனியர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஒன் ஃபைன் டே மார்னிங் I went to my boss cabin and I told him, this is the time that I wanted to do something on my own. I wanted to bite the bullet of entrepreneur and they call it quits. Anneki I decided I wanted to become an entrepreneur. That journey started from that day onwards, from that moment onwards. ஒரு fine day morning, August 2016, என்னோட பாஸ் கேபின்க்கு என்டர் ஆகி we had an interesting conversation. என் பாஸ் கிட்ட போய் நான் சொன்னேன், நான் enough is enough. From this moment onwards, இந்த நொடியிலிருந்து I don't want to work for this particular bank and என்னோட entrepreneurship journey நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன்னு சொன்னேன் நான். That is the moment that I began my entrepreneurial journey. ஒரு டிஃபைனிங் மொமெண்ட் இன் மை லைஃப். அந்த ஒரு உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு அவ்வளோ ஒரு கரேஜ் அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த மொமெண்ட்டில் I began something very critical in my life. இது வந்து திடீர்னு நைட்டு ஒரு கனவு கண்டுட்டு அந்த ஒரு மார்னிங் அந்த கனவை நம்ம போயிட்டு செயல்படுத்துகிற மாதிரி கிடையாது. இட் வாஸ் அ வெல் தாட் த்ரூ ப்ராசஸ். இதை நான் தற்செயலாக எதேச்சியாக செய்யலை. இது நல்லா யோசித்து ஆழ்ந்து சிந்திச்சு இந்த ஒரு முடிவு வந்தேன் நான். அண்ட் அந்த மொமெண்ட்லேருந்து ஐ பிகன் மை ஆண்டர்ப்ரூனியல் ஜேர்னி. 2016 ஆகஸ்ட். ஒரு 1 year பார்த்தீங்கன்னாக்கா ஐம் அன் ஆண்டர்ப்ரூனர், ஒரு தொழில் முனைவோர். பிஸ்னஸ் டிட் நாட் டேக் ஆஃப். என்னோடய ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு 4500 கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த 4500 பேர்கிட்டையும் நான் பேசியிருப்பேன். ஐ எம் செல்லிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐ எம் செல்லிங் கிவிங் அட்வைசரி, ஐ எம் கிவிங் ரெக்கமெண்டேஷன்ஸ், ப்ளீஸ் டேக் மை ஹெல்ப். பிஸ்னஸ் டிட் நாட் டேக் ஆஃப். நோ சேல்ஸ், நோ லீட்ஸ், நோ ரெவென்யூ, நோ இன்கம். அந்த மொமெண்ட்டில் they call it as life is like a box of chocolates. ஸோ அந்த ஒரு பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் எடுக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு போனாக்கா தேர் வாஸ் அ வெரி பிட்டர் பில். ஒரு கசப்பான ஒரு அனுபவம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 72 lakhs ஆஃப் டெட், கடன் சுமை என் முன்னாடி வந்து நிற்குது. அது எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு. அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னாலும் அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு சூழ்நிலை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னை வந்து சேர்ந்துருச்சு. லைஃப் வாஸ் அட் கிராஸ் ரோட்ஸ், கம்ப்ளீட் கிராஸ் ரோட்ஸ். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் வரலாம், லாஸ் வரலாம், சக்ஸஸ் டிலே ஆகலாம், இன்கம் வரலாம், கொஞ்சம் டிலே ஆகி வரலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10 yearsக்கு ஈவன் இஃப் இட் இஸ் நாட் கிவிங் குட் இன்கம்னா கூட அந்த ஒரு இன்கம்லெஸ் பீரியட் என்னோடய ஃபேமிலியும் லைஃப் ஸ்டைலில் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஐ ஹேட் அ குட் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ். ஆனால் அந்த ஒரு சம்பவம் என்னோட எல்லா சேவிங்ஸையும் எடுத்துக்கிச்சு. ப்ளஸ் ஒரு 30 லட்சம் ரூபாய் கடன் சுமையும் என் மேலே செலுத்திடுச்சு. அந்த தட் வாஸ் த லோவஸ்ட் பாயிண்ட் இன் மை லைஃப். செய்யறதுக்கு வேலை இல்லை, பேங்க்கில் காசு இல்லை, நோ இன்கம், ப்ளஸ் 30 லட்சம் ரூபாய் கடன். ஐ ஹாவ் டு மூவ் ஆன். அப்போ எனக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் என் கையில் இருந்தது. மொதல் ஆப்ஷன் டு கோ பேக் வேர் ஐ வாஸ் ஆக்சுவலி பிகன் மை கரியர். நிறைய ஆஃபர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மேனேஜர்ஸ், பாஸஸ், தேவர் ஆஃபரிங் நல்ல ஜாப்ஸ் அப்போயும் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க நல்ல சேலரியில், டு கோ பேக் டு கார்பரேட் வேர்ல்டு. செகண்ட்,
to continue what I was doing. பிஸ்னஸில் லாஸ்ட் 1 year என்ன பண்ணிட்டு இருந்தனோ அதையே பண்ணும்போது அண்ட் அதையே செய்யும்போது அதே ஃபெயிலியர் தான் திரும்ப வரும். தேர்ட், do something different in business so that you can also succeed in business. அந்த மூணாவது ஆப்ஷனை நான் எடுத்துட்டேன் நான் கையில். 2 விஷயம் எனக்கு அந்த ஸ்டேஜ் 2ல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ். இந்த 2 விஷயம் தான் இட் வாஸ் த பில்டிங் பிளாக். என்னோட ஆண்டர்ப்ரனியல் ஜர்னியை ஸ்ட்ரென்தன் பண்ண ஒரு 2 விஷயம். கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு வருஷம் லிஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஐ வாஸ் ட்ரையிங் டு செல் வாட் ஐ வாஸ் ஆஃபரிங். ஆனால் அந்த பாயிண்டில் இருந்து ஐ வாஸ் ஸ்டார்டட் டு ஹெல்பிங் பீப்புள். வெதர் அவங்க எனக்கு ரெவென்யூ கொடுக்குறாங்க, எனக்கு சேல்ஸ் கொடுக்குறாங்கன்ற எண்ணம் இல்லாமல் ஐ ஸ்டார்டட் ஹெல்பிங் பீப்புள் எவ்ரி சிங்கிள் டே. கண்ணை முழிச்சு நான் பார்க்கும்போது ஐ ஹாவ் அ ட்ரீம் தட் ஐ வாண்டட் டு ஹெல்ப் பீப்புள் டு பிகேம் சக்ஸஸ்ஃபுல் இன் தர் லைஃப் வித் நெட்வொர்க் அண்ட் வெல்த். That one single thing என்னோட ஆண்டர்ப்ரனியல் ஜர்னியை சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் பிளாக்ஸ் இன் ஆர்டர் ஹெல்பிங் பீப்புள் ஆன் பர்சனல் ஃபினான்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், அட்வைசரி, அண்ட் ஐ ஸ்டார்டட் கண்டக்டிங் ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ், ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் பீப்புள். ஐ கண்டக்டட் மோர் தென் 100 ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் தட் ரியலி ஹெல்ப்டு மீ. அந்த ஒரு கிளாரிட்டி இன் பிஸ்னஸ். நம்பர் 2, ஃபோக்கஸ். வாட் இஸ் ஃபோக்கஸ் இன் மை பிஸ்னஸ் அப்படின்னா, I have something this in my pocket always, which is my dream card. இது என்னோட ட்ரீம் கார்டு. இது நான் என் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறேனோ அடைய விரும்புகிறேனோ அது இதில் எழுதி வச்சு அண்ட் எவ்ரி சிங்கிள் டே ஒரு நாளும் இதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். நான் செய்கிற ஒரு வேலையுமே இந்த ஒரே ஒரு கோல்காக, ட்ரீமுக்காக மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை தூங்கி மூடுற வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையை நான் செய்கிறதே இல்லை. நான் அந்த அளவுக்கு என்னோடய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, என்னோடய ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த கார்டு என் கூடவே இருக்கும். இந்த கார்டை நான் டச் பண்ணும்போது கூட இட் வில் ஹாவ் அன் எமோஷ்னல் கனெக்ட். அந்த ட்ரீம் எனக்கு அந்த அளவுக்கு இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை செல்ஃப். அந்த ஒரு ஹங்கர், இட் ஹெல்ப்டு மீ டு ரன் ஃபாஸ்டர் டுவர்ட்ஸ் மை கோல். தட்ஸ் 2 things changed my life, changed my business for good. Clients keep coming, sales starts happening, income start coming. But that was not enough. The stage 2 was just a survival stage. I have to go to that surplus stage. அதுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, எனக்கு என்னோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா reputation and credibility, those 2 things are extremely important in order to crack big sales. எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையுமே டாப் 4% ஆஃப் த பீப்புள், அந்த எலீட் 4% ஆஃப் த பீப்புள் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இதை எதை பண்ணலை அப்படின்னு நான் அனாலிசிஸ் பண்ணும்போது தே ஹேட் தட் ரெப்யூட்டேஷன் அண்ட் credibility which I was missing அந்த entrepreneurial ஜர்னியில். ஸோ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் அ புக். தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபைனிங் மூமெண்ட் இன் மை entrepreneurial ஜர்னி. அண்ட் அந்த புக்கு 2019 ஜூன் மாதத்தில் நான் வெளியிட முடிஞ்சது. அன்டோல்ட் வெல்த் சீக்ரெட்ஸ். இட்ஸ் அவைலபிள் இன் போத் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். ஸோ த தேர்ட் ஃபேஸ் இன் மை கரியர், சர்ப்ளஸ் ஸ்டேஜ். அந்த 2 விஷயம், credibility and reputation, which I have started building from that moment onwards. அது எப்படி நான் பில்ட் பண்ணலாம்? How can I reach out to more number of people so that they can take my expertise with the credibility and reputation? So I started writing a book, Untold Wealth Secrets, which is available Amazon and Flipkart as well. அந்த புக்கை ஜூலை 2019 ரிலீஸ் பண்ணேன் நான். ஸோ தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபைனிங் மூமெண்ட் இன் மை கரியர். அண்ட் ஆன் த சேம் டே, அன்றைக்கி காலையில் கலைஞர் டிவியில் விடியலே வா என்ற ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரியை பற்றின ஒரு பேட்டியும் ஒளிபரப்பாச்சு. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மொத்த மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரு 2 தருணங்கள், அந்த 2 இன்சிடென்ட்ஸ் இட் ஹஸ் சேஞ்ச் இன் மை பிஸ்னஸ். ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு மைல் ஸ்டோனை கொண்டு வந்துச்சு. ஐ ஸ்டார்டட் கெட்டிங் பிக் ஆஃபர்ஸ். அண்ட் the 3rd month onwards, I started adding 3 more business streams. இன்னும் ஒரு 3 பிஸ்னஸ், தனித்தனியான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரீம்ஸை என்னோட பிஸ்னஸ்க்கு இணைச்சிக்கிட்டேன் நான். பிளாக் பிஸ்னஸ் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் இட்ஸ் லைக் அ டேக்கிங் ஆஃப். ஃப்ரம் 30 lakhs ஆஃப் டெட், அந்த டைமில் don't have a job, you don't have a business, it's not doing well, and you don't know what to do next. You have a family to be fed, and now I've taken care of everything. I'm entering to the 4th phase of my career, which is success stage. Struggling, survival,
surplus, and now I am entering into the success stage. நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அந்த ஒரு குறிக்கோளோட, அந்த ஒரு பர்பஸோடு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை தொடங்குனீங்க, அப்ரோச் பண்ணுறீங்கன்னாக்கா, ஒன் திங் ஐ லேர்ன்ட் இன் மை பிஸ்னஸ் அண்ட் ஒன் திங் ஐ கேன் கேரண்டி இஸ் தட் யூ வில் நெவர் எவர் ஃபெயில் இன் யுவர் பிஸ்னஸ். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு ஆண்டர்ப்ரனியல் ஜேர்னியில் ஃபெயிலியர்ன்றது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. ட்ரை அண்ட் ஹெல்ப் அதர்ஸ். உலகத்தில் இருக்க ஃபார்ச்சூன் 500 அத்தனை கம்பெனியுமே they are helping people in order to succeed in their life or entertain in their life. அந்த ஒரு மோட்டோவோட நீங்களும் உங்கள் பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணும்போது always there will be a success, and I wish you all success and happiness.